அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களும் மற்றும் பரிகாரங்களும் பார்க்க இருக்கின்றோம். மீனராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரடாதி, ரேவதி மீனராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்பொழுது விரய சனியாக, அதாவது 7.5 சனியாக தொடர்ச்சியாக வருகிறார். 7.5 சனியாக இருப்பதாலும் உண்மையாய் உழைப்பதனால் நல்ல பலன்களை உண்டாக்குவார் சனி பகவான். ராசிக்கு 12இல் மறைவதால் தடைப்பட்டு இருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீர்கள். 7.5 சனி தொடங்குகிறதே என்ற பயம் இருந்தாலும் நேர்மையாய் கடமையை செய்வோருக்கு சனி என்றும் நன்மையை செய்வார். தற்சமயம் விரைய வீட்டில் வந்து அமரும் சனி சுப விரயத்தை தருவார். இதுவரை உங்கள் ராசி வீடு இந்த சனியின் கோப பார்வை இனி விலகுவதால் சிந்தித்து செயலாற்றி தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள்ளர்ந்த பனிப்போர் நீங்கும். இருவரும் மனம் விட்டு பேசுவீர்கள். சனி பயிற்சியினால் மற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்ததாலும் அதை இருவரும் இணைந்து சந்தித்து ஒற்றுமையாக சாதிப்பீர்கள். பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கிலிருந்து நீப்பீர்கள். அவர்களின் விருப்பங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள். திருமணம், சீமந்தம், காதுகுத்து போன்ற சுப செல்வுகள் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், மகான்கள், சித்தர்களுடைய ஆசிர் கிட்டும். 7.5 சனி தொடங்குவதால் எந்த ஒரு பெரிய முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். பொறுப்புகளால் பணி சுமை அதிகரித்து உண்டாகும். வீடு, வண்டி, வாகன செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அரசு அலுவலகங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு அரசு வேலையில் கிடைக்கும். நல்ல விலைக்கு பழைய மனையை விற்றுவிட்டு புதிய வீடு வாங்குவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள். இல்லத்தரசியர்களை பொறுத்தவரைக்கும் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை என்றாலும் மனதில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும். வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் போட்டி பொறாமை நிமிரி ஓரளவு தொழிலில் முன்னேற்றம் இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. மருந்து, கமிஷன், மரவேலை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், விவசாயம், பூ வியாபாரம், ஃபேன்சி ஸ்டோர் வைத்துட்டு இருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் பணியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். மீன ராசியை பொறுத்திருக்கும் சனி பகவானுடைய பார்வை பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 6, 9ஆம் இடங்களில் பார்வை செய்வதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 6, 9ஆம் இடங்களில் பார்வை செய்தால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத வீண் விரயங்கள் வரலாம். குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சனி பகவான் 6ஆம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனை ஒரு பகுதி கொடுப்பீர்கள். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்து வந்து சேரும். அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கடின உழைப்பும் கடமையும் தவறாது செய்வதால் எல்லாம் நன்மையை சனி பகவான் செய்வார் என்பதை நம்பலாம். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்: தேய்பிறை அஷ்டமி நாளில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மன தெளிவு உண்டாகும். இனி உங்கள் ராசிக்கு எத்தனை சதவீத பலன்கள் என பார்க்கலாம். மீனம் 55%. யோசனை. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.